குங்குமம். தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। சிந்தையிலே குடியிருக்கும் செங்கோட்டு வேலன், திருச்செங்கோட்டு வேலன், எழில் செந்தமிழாய் சிரித்து நிற்பான் சிங்கார வேலன், அருள் தந்தாடும் பாலன். சிந்தையிலே குடியிருக்கும் செங்கோட்டு
ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry செழிப்பு, மேனிஃபெஸ்டேஷன், இதெல்லாம் உண்மையிலேயே என்ன? இதை பற்றியெல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு முதல்ல உங்களுக்குள்ளேயே யோசிச்சு பாருங்கள். அந்த புரிதலெல்லாம் சரிதானா அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கிட்டேயும் கேட்டு பாருங்கள். இந்த செல்வ செழிப்பை பற்றி இவ்வளோ நாட்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதும் சரி, உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதும் சரி, இது எல்லாமே தவறுன்னு சொல்லலை, ஆனால் முழுமை இல்லாத புரிதல்னு சொல்கிறேன். பணம், பதவி, பொருள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தேடி நீங்கள் தினமும் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த எல்லையற்ற பயணம், நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்களை அடையிறதுக்கு உண்டான ஒரு சரியான பாதை கிடையாது. அதுக்கு மாறாக இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தேடி எவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அதை விட்டு நீங்கள் விலகி போயிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் கிடைக்காதது இன்றைக்கி நம்மளுக்கு நிறையா இருக்குது. பொருட்செல்வம் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் தாண்டி நம்மளுக்கு அதிகமாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இப்படி எல்லா விஷயமே அவங்கள விட அதிகமாக நம்மளுக்கு கிடைச்சோம். அவங்களுக்கு இருந்த மனநிறைவும் அமைதியும் நம்மளுக்கு ஏன் இல்லை? அப்போல்லாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சாலே அவங்களுக்குள்ள ஒரு மனநிறைவு இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. எவ்வளவு பொருட்கள் நம்மளுக்கு கிடைச்சாலும் அதில் நம்மளுக்கு திருப்தி இருக்கிறது இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தது வேணும், அடுத்தது வேணும், அடுத்தது வேணும்னு. எப்போ நிற்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கும் அந்த மனநிறைவு இருக்கும். நிற்கிறோம் அப்படின்னா எப்போ நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம நிறைவாக ஃபீல் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நீங்கள் உண்மையான செழிப்பை அடைகிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி இந்த சத்சங்கத்தில் நம்ம செல்வ செழிப்புங்கிற விஷயத்த இது வரைக்கும் நீங்கள் பார்த்துடாத மாதிரி வேற ஒரு கோணத்தில் பார்க்க போகிறோம். அது ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி மேனிஃபெஸ்டேஷனோ, இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷனோ, இல்லை அஃபர்மேஷனோ, இது மாதிரி நீங்கள் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி இல்லை, டோட்டலாக வேறு மாதிரி பார்க்க போகிறோம். பொருட்செல்வம்ங்கிறது நீங்கள் வெளியே தேடி கிடைக்கிற விஷயமா இல்லாமல் உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள்னால கிடைக்கிற விஷயம் அப்படிங்கிற கோணத்தில் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு கூடவே நீங்கள் அந்த பொருட்செல்வத்தை அடையிறதுக்கும் உங்களுக்குள்ள ஒரு மனநிறைவை உண்டாக்குறதுக்கும் உண்டான ஒரு எளிய பயிற்சியையும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த சத்சங்கத்து மூலமாக நீங்கள் புதுசாக எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையோ, இல்லை அஃபர்மேஷன் டெக்னிக்கையோ, இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கையோ கற்றுக்க போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் கற்றுக்க போகிற விஷயங்களை வச்சு உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற பொருட்செல்வத்தை நீங்கள் திரும்ப திரும்ப தேடிட்டு போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை தேடி அது தானாக வரும். இதையெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. மனுஷன் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா பணமோ இல்லை செல்வ செழிப்போ தேவை கிடையாது. உங்களோட மன நிறைவு தான் முக்கியம். அந்த நிம்மதி அடையிறதுக்கு தான் இந்த மனசு அது பல பொருட்செல்வங்களை தேடி ஓடி போய் அதை அடைஞ்சிக்கிட்டா இந்த அமைதி எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி உங்களையும் நம்ப வச்சு நீங்களும் ஒரு அமைதி இல்லாமல் உங்கள் மனசையும் ஒரு அமைதி இல்லாமையே வச்சுக்கிட்டு இருக்கு. உங்கள் மனசு போகிற போக்கில் போகாமல் உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கணும்னா அதுக்கு தேவை மன நிறைவு தான் அப்படிங்கிறத அதுக்கும் புரிய வச்சு நீங்களும் அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை எளிமையானதாகவும் நிம்மதியானதாகவும் மாறிடும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சி நிறையா பொருள் சேர்த்தா நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. லாஜிக்காக பார்க்க போனால் அது என்னமோ கரெக்டாக தான் தெரியுது. ஆனால் உண்மையாகவே அது மாதிரி இருந்தால் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி பல பணத்தையும் பல செல்வத்தையும் பல பொருட்களையும் பவரையும் சேர்த்து வச்சுருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறாங்களா? இது எல்லாத்தையுமே அவங்க சேர்த்து வச்சதுக்கப்புறமும் அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்குதான்னு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஏன்னா பொருட்செல்வத்துக்கும் நிம்மதிக்கும் சம்மந்தமே இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன இலக்குகளை போய் அடைஞ்சாலும் அவங்க ரீச் பண்ணாலும் இன்னமும் ஏதாச்சும் வேறு ஏதாவது வேணும், இன்னும் புதுசாக ஏதாவது சாதிச்சுக்கிட்டே இருக்கணும், இன்னும் வேறு ஏதாவது சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை அடுத்தடுத்த லெவலுக்கு போய் பேராசையாக மட்டுமே இருக்குமே ஒழிய அவங்க மனசும் நிம்மதியாக இருக்காது. இதுக்கு காரணம் செல்வ செழிப்போடு இருக்கிறது, அதாவது செழுமையாக இருக்கிறது அப்படின்னா பணம் இருந்தால் மட்டும்தான் முடியும், நிறைய பொருட்செல்வம் இருந்தால் மட்டும்தான் முடியும்னு தவறான புரிதல் இருக்கிறதுனால மட்டும்தான். உண்மையான செழிப்புங்கிறது
நீங்கள் வெளியே தேடி அலையிறதுனால கிடைக்கிறது கிடையாது. அது உங்கள் இன்னர் சிஸ்டம்மை சீரமைக்கிறதுனால உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுறது தான். உங்கள் இன்னர் அல்காரிதம், அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் சரியாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையும் சரியாக இருக்கும். நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற பொருட்செல்வத்தை எப்போவுமே நீங்களே தேடிட்டு போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட இயற்கையே அந்த மாதிரி இருக்கும். இது ஏதோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுனால நடக்கிறதோ, இல்லை மேஜிக் மாதிரி மேனிஃபெஸ்டேஷனோ, இல்லை வேறு எதையாச்சும் பண்ணுறதுனால கிடைக்கிறதோ இல்லை. உங்கள் உடல், மூளை, மனம், உள்ளுணர்வு இது 4ம் சீராகி இந்த பிரபஞ்ச விதிக்கோட கனெக்ட் ஆகி ஒரு கோஹரன்ஸ் உண்டாகணும், அதாவது ஒரு ஒத்திசைவு உண்டாகணும். அது மூலியமா வெளிப்படுற ஒரு சக்தி தான் இந்த செல்வ செழிப்புங்கிற விஷயம். உங்கள் மனசு எப்போவுமே ஒரு இறைச்சலான சூழ்நிலையிலேயே இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளவுதான் சக்ஸஸ் வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நிறைவே இருக்காது. இதுவே உங்கள் மனசில் ஒரு அமைதி பிறந்து ஒரு மன நிறைவு உண்டாகி அது மூலியமா ஒரு சக்ஸஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, சக்ஸஸ் பெரிய லெவலில் கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அவ்வளோ நிம்மதியை கொடுக்கும், அவ்வளோ அமைதியை கொடுக்கும். அதுதாங்க உண்மையான செழிப்பு. அந்த ஃபீலிங், அந்த உணர்வு வேணும் முதல்ல நம்மளுக்கு. பல பேர் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் நிம்மதியாகவோ மனநிறைவோடவோ இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட கொஞ்சமான பொருட்கள் தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க அவ்வளோ ரிச்சாக வாழ்கிறதா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அவ்வளோ நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் இதுதான். உண்மையான செழிப்புங்கிறது வெளியே இல்லை, அது உங்களுக்குள்ளதான் இருக்குதுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. திருமந்திரத்தில் சித்தர் திருமூலர் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னு சொல்லுவார். இந்த பாடல் மூலிமா அவர் ஞான நிலையை குறித்தாலும் அதில் முதல் 2 வரிகள் உங்களோட வாழ்க்கைக்கு பெரிய பாடமாக அமையும். இந்த தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் அப்படின்ற வரிகளில் சுயத்தை அறியறதை பற்றி சொல்கிறாரு. ஆனால் ஒரு மனிதன் அவனோட சுயத்தை, அதாவது அந்த அப்சல்யூட் ட்ரூத் அப்படிங்கிற அவனோட கான்சியஸ்னஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுடைய மனம் முதல்ல சீராக இருக்கணும். மனம் சீராக இல்லாட்டி அவங்க சுயத்தை அறிய முடியாது இல்லையா? சுயத்தை அறியலைன்னா திருமூலர் சொன்ன மாதிரி தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அதாவது தன்னுடைய உண்மையான நிலையான அந்த சுயம் அப்படின்ற நிலைய அறியாம அவங்க தன்னைத்தானே கெடுத்துக்கிறாங்க அப்படின்றாரு. வாழ்க்கையில மனுஷனுக்கு தேவை ஒரு அமைதி. அந்த அமைதி இருந்ததுன்னா தான் மனுஷன் தேடுற செழிப்பு அவனுக்கு கிடைக்கும். அந்த மன நிறைவும் அமைதியும் உள்ளுக்குள்ளே இருந்து எப்போ வெளிப்பட ஆரம்பிக்குதோ அப்போ தான் அவங்க வாழ்க்கையும், அதாவது அவங்களோட வெளிப்புற வாழ்க்கையும் அமைதியாகவும் செழிப்பாகவும் இருக்கும். உங்கள் மனம் இந்த நிலைக்கு வரணும்னா அதுக்கு முதல் கதவு உங்கள் மூளையில் உங்கள் கட், அதாவது உங்கள் குடல். சயின்ஸில் குடலை செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா உங்கள் மூளையில் எப்படி பல கோடி நியூரான்கள் இருக்குதோ அதே மாதிரி உங்கள் வயிற்றுல, அதாவது உங்கள் குடலில் பல கோடி மைக்ரோ நியூரான்கள் இருக்குது. இதைய என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் உங்கள் மூளையோட உதவி இல்லாமையே பல வேலைகளை தானாகவே செஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. நீங்கள் உங்கள் மூளையில் ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் வயிற்றுல ஒரு உணர்வு வரும், பார்த்துருக்கீங்களா? உதாரணத்துக்கு ஒரு பயமான விஷயத்தை பார்க்கும்போது உங்கள் மூளையில் அது என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் வயிற்று கலக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரியான உணர்வுகள் ஒரு விஷயத்துக்கும் நடக்கும். இந்த என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் உங்கள் மூளைக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஹோமோஸ்டாட்டிக் சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருக்குது. இது மூலமாகவும் உங்களோட குட் மூட், பேட் மூட், அதாவது உங்களோட சந்தோஷமான இல்லை ஒரு மாதிரி கஷ்டமான மனநிலைகளும் உருவாகுது. 3வது கண் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு அடிப்படையான உள்ளுணர்வு இந்த கட் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல்ல இருந்து தான் உருவாக ஆரம்பிக்குது. இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமா பார்க்க போகும்போது இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கையோ இல்லை ஏதோ ஒரு கற்பனையோ கிடையாது. இது அறிவியல் பூர்வமாக உண்மை அப்படிங்கிறது இந்த கட் பிரெயினோட ஆக்சிஸ், அதாவது உங்கள் மூளையிலிருந்து கட்டுக்கும் கட்டில் இருந்து மூளைக்கும் போயிட்டு வரக்கூடிய சிக்னல் மூலியமாகவும் உங்கள் உள்ளுணர்வு வெளிப்படுது அப்படிங்கிற விஷயத்து மூலயமா இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்.
இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை இல்லை. சயின்டிஃபிக்காகவும் உள்ளுணர்வு அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதாவது உங்கள் கட்டை சீராக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலும் மனமும் சீராகும். உங்கள் கட்டிலிருந்து மூளைக்கும் மூளையிலிருந்து கட்டுக்கும் ஒரு கான்ஸ்டண்ட்டான சிக்னல் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். அது கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீராக இருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் சீராகும். உங்கள் எண்ணங்கள் சீராகும் போது தான் உங்கள் முடிவுகள் சீராகும். முடிவுகள் சீராகும் போது உங்கள் செயல்பாடுகள் சீரானதாக இருக்கும். எப்போ உங்கள் செயல்பாடுகள் சீராகவும் சிறப்பாகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்குதோ அப்போ அதோட ரிசல்ட் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற பொருட்செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையும் அமைதியானதாகவும் ஈஸியானதாகவும் இருக்கும். இதுவே உங்கள் கட்டு, அதாவது உங்கள் குடலில் ஏதாவது ஒரு மாதிரி ஒரு அசௌகரியத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அந்த டைமில் உங்கள் மூளையில் ஒரு சரியான தெளிவு இருக்காது. என்னமோ மாதிரியான ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஸ்டேட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி ஓவர் திங்கிங் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? இதிலிருந்து புரியுதா? உங்கள் மனசு கிளியராக இருக்கணும், அதாவது தெளிவாக இருக்கணும்னா உடலும் சீராக இருக்கணும். உடல் சீராக இருக்கணும்னா முதல்ல உங்கள் கட்டு சீராக இருக்கணும். புத்தி வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது புத்தி இல்லாதனால கிடையாது, மனசில் தெளிவு இல்லாதனால தான். மனசு தெளிவாக இருக்கணும்னா முதல் விஷயமா உங்களோட கட்டு சீராக இருக்கணும். உங்கள் குடல் சீராக இருக்கும்போது உங்கள் எண்ணங்களில் ஒரு தெளிவு இருக்கும். உங்கள் குடல் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது உங்கள் மூளையிலையும், அதாவது உங்கள் மனசு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸான ஸ்டேட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி பதட்டமான சூழல் இருக்கும். இது எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டடான விஷயங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உங்கள் டைஜஷன் சீராக இருக்காது. டைஜஷன் கரெக்டாக இல்லைன்னா உங்கள் திங்கிங்கில் ஒரு கிளாரிட்டி இருக்காது. எண்ணங்கள் சீராக இல்லாட்டி உங்கள் முடிவுகள் சரியானதாக இருக்காது இல்லையா? உங்கள் செயல்களோட ரிசல்ட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அமையும். உங்களுக்கு செல்வ செழிப்பு வேணும்னா உங்கள் முடிவுகள் தெளிவானதாக இருக்கணும். உங்கள் முடிவுகளில் தெளிவு இருக்கணும்னா உங்கள் உடலும் மனதும் சீராக இருக்கணும். அது ரெண்டும் கோஹரன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரணும். அதாவது உடம்பும் மனசும் ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பிக்கணும். முதல்ல உங்களோட அடிப்படை உள்ளுணர்வு தோன்றக்கூடிய இடமான உங்களோட செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் கட்டை சீராக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு நடக்கும். அடுத்தது உங்கள் மூளை பகுதியை பற்றி பார்ப்போம். ரொம்ப காலமாக சயின்ஸ் என்ன நம்பிக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு வயசுக்கு மேலே ஒரு மனிதரோட மூளையை மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது 5இல் விளையாதது 50இல் விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே போல் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சஸில் மூளை ஒரு பிளாஸ்டிக் மாதிரி அதை கான்ஸ்டண்ட்டாக அதுவே தன்னைத்தானே மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உங்கள் மூளைக்கு அதை தன்னைத்தானே ரீவயர் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. உங்களோட ரிப்பீட்டடான தாட்ஸ், அதாவது மீண்டும் மீண்டும் உருவெடுக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் மூளையில் இருக்கிற அது சார்ந்த ஒரு நியூரல் பாத்வேவை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்கள் உணர்ச்சிகள் உங்களுக்குள்ள ஒரு பேட்டர்னை, அதாவது ஒரு பழக்கத்தை உண்டாக்கி அந்த பேட்டர்னையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கும்போது உங்கள் நர்வஸ் சிஸ்டம் அந்த ரியாக்ஷனுக்கு ட்ரெயின் ஆகி அடுத்த வாட்டி அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு வர வேண்டிய சூழல் வருது அப்படின்னா நீங்கள் யோசித்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ரியாக்ஷனை உங்கள் உடம்பு எடுத்திருக்கும், இல்லாட்டி உங்கள் மனசு அந்த ரியாக்ஷன் எடுத்திருக்கும். இது மாதிரி எல்லாமே நீங்கள் ஏற்கனவே பதிவு செஞ்ச விஷயங்கள் இருந்து தான் உங்களோட ரியாக்ஷன், தாட் ப்ராசஸ்ஸு, உங்களோட முடிவு, செயல்பாடுகள் எல்லாமே அமையுது. நீங்கள் ஒரு செல்வ செழிப்பு இல்லாத சூழலை, அதாவது ஒரு பற்றாக்குறையான சூழலையே உங்கள் மனசில் ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்கள் நியூரலாஜிக்கல் பேட்டர்னாக, ஒரு நியூரலாஜிக்கல் பாத்வேவாக கிரியேட் ஆகி உங்களுக்கு அந்த செல்வ செழிப்பு இல்லாத சூழலவே திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுவே உங்கள் பேட்டர்னாக, உங்கள் பழக்கமாகவும் மாறுது. நீங்கள் ஒரு பயத்தை, ஒரு பற்றாக்குறையை, ஒரு கம்பேரிசனை, அதாவது யாரு கூடயாவது உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு பதட்டமான சூழலே இருந்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையே உங்கள் கேரக்டராக உங்கள் மூளையில் பதிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற செல்வ செழிப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா கூட அது உங்களை ஒரு மாதிரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இன்செக்யூர்டான ஃபீலிங்லேயே வச்சுருக்கோம். அந்த செல்வ செழிப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா கூட அது என்னமோ ஒரு மாதிரியான ஒரு பயத்தை உண்டாக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவே உங்கள் சிஸ்டமை அமைதி பண்ணி
அதில் ஒரு நிறைவை, ஒரு தெளிவை, ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி அதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்போவுமே ஒரு மாதிரியான எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு நிம்மதியான நிலையிலே இருக்கும். இதுக்கு பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இதுக்கு வயசெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. எந்த வயசுல வேணாலும் உங்களுக்கு நீங்க மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட பழக்கங்கள், உங்க தாட் ப்ராசஸ், இது எல்லாத்தையுமே எப்போ வேணாலும் மாற்றி அமைக்க முடியும். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க எந்த ஒரு ஃபீலிங்க்கு, அதாவது எந்த மாதிரியான ஒரு உணர்வு கிட்ட நீங்க திரும்ப திரும்ப போறீங்களோ, அதாவது உதாரணத்துக்கு ஒரு பயமான உணர்வவே நீங்க திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பயம் சார்ந்த உணர்வுகளை மட்டுமே உங்க மூளை உங்க முன்னாடி கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கும். உங்க முன்னாடி மத்த எல்லாமே இருக்கும், இருந்தாலும் உங்க மூளை அந்த பயத்தை மட்டுமே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில மேனிஃபெஸ்டும் ஆயிட்டு இருக்கும். இல்லைங்க ஐயா, நான் எப்பவுமே பாசிட்டிவா தான் நினைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பவுமே எல்லாம் பாசிட்டிவா நினைக்கிறது இல்லை. அதாவது எல்லா நேரத்திலும் நீங்க பாசிட்டிவா நினைக்கிறது இல்லை. நீங்க எப்போ எல்லாம் அதை பத்தி யோசிக்கிறீங்களோ அந்த டைம்ல மட்டும் நீங்க பாசிட்டிவா உங்களை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry